அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிரியாணி ஸ்டைலில் ஒரு சாதம் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையில்லை, புதினா தேவையில்லை, மல்லி தேவையில்லை. ஒரே ஒரு தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் போதும். அதாவது பெரிய வெங்காயம் நான் ஒன்று கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன், தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் ஒன்று போதும். இதை நம்ம எடுக்க போகிறோம். அதாவது நான் எடுத்திருக்க அரிசியோட அளவு, அரிசி பார்த்திங்கன்னா 100 கிராம் அரிசி, அதாவது அரை ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து இன்னொரு தக்காளி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது அரை ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஆனால் பிரியாணி டேஸ்ட்டில் நல்ல வாசம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நமக்கு இஞ்சி பூண்டோ புதினாவோ மல்லியோ எதுவுமே தேவையில்லை. இந்த வெங்காயம் தக்காளியும் வச்சு நம்ம வந்து புதினா இல்லாமல் மல்லி இல்லாமல் பிரியாணி மாதிரி ஒரு சாதம் தான் நம்ம பண்ண போகிறோம். சிம்பிள் ரெசிபி, ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எங்கள் மாமியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. டக்குன்னு செய்யக்கூடிய, இதுக்கு பேர் வெந்தய சாதம்னு சொல்லுவாங்க எங்கள் மாமியார். அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் ஆல் டைம் ஃபேவரட் இந்த சாதம். டக்குன்னு ஒரு சாதம் வச்சுட்டோமா, ஒரு கத்திரிக்காய் தொக்கோ இல்லை உருளைக்கிழங்கு வறுவலோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம் வேணால் தனியாக ஒயிட் ரைஸ் வேணால் வச்சுக்கலாம். இது மட்டும் உங்களுக்கு போதும், சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்திருக்க அரிசியோட அளவு 100 கிராம், அரை அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி கூட ரொம்ப பெருசெல்லாம் தேவையில்லை, ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதை இப்போ கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். அதாவது வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கிற வரைக்கும், நம்ம தாளிக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிற வரைக்கும் இந்த அரிசி தண்ணிக்குள்ளே இப்படி ஊறட்டும். சீரக சம்பாவில் பண்ணும்போது நல்ல ஸ்மெல் இருக்கும். இல்லை நீங்கள் பாஸ்மதியில் கூட பண்ணலாம், இல்லை சாதாரண சாப்பாட்டு அரிசி புழுங்கரிசியில் கூட செய்யலாம். புழுங்கரிசியில் செஞ்சோம்னா கொஞ்சம் வடிச்சு தண்ணி மாதிரி சுற்றிக்கிட்டே வரும். இதுனா உங்களுக்கு பிரியாணி மாதிரி நல்லாயிருக்கும். இதை பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்மளோட அரிசி வந்து நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன தாளிக்க எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வெந்தயம், அதே மாதிரி 3/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது மட்டும் நமக்கு தாளிக்க போதும், கடுகெல்லாம் தேவையில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லீஃபு பிரிஞ்சி இலை, ஒரு 10 சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூவோட அந்த முக்கு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இந்த பிரிஞ்சி இலை ஒன்று எடுத்திருக்கேன். சும்மா வாசத்துக்கு ஒரு 10 சோம்பு எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு தாளிக்கிறதுக்கு. இந்த வெந்தயம் தான் இந்த சாதத்துக்கு நல்லா வாசம் கொடுக்கும். இப்போ நான் வந்து நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ஃபுல்லாக நொன்னா நீல வாட்டில் நறுக்கிட்டேன். காரத்துக்கு நம்ம வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட போகிறோம். இதுக்கு மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக நமக்கு சூப்பரான ஒரு சாதம் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம இதை தாளிச்சு விட்டுலாம். இப்போ நான் கட்டி வச்சுட்டு குக்கர் வச்சுட்டேன். இப்போ நம்மளோட எண்ணெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிக்குவோம். நான் ஸ்பூனில் அளக்கலை, சும்மா ஒரு மதிப்பாக ஊற்றிருக்கேன். அதாவது நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து எண்ணெயெல்லாம் கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்மளோட எண்ணெய் ஊற்றி வச்சு காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். நம்மளோட எண்ணெய் சூடாகிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் சும்மா ஒரு 10 முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன். இல்லை இந்த வெந்தயம் தான் நமக்கு அந்த சாதத்துக்கு வாசம் கொடுக்கும். இப்போ நம்மளோட உளுந்தம்பருப்பு இதில் சேர்த்துக்குவோம். வெந்தயம் போட்ட உடனே கறிக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கலாம். நம்மளோட அடுத்த பிரிஞ்சி இலை போட்டுக்குவோம். இந்த ஏலக்காய் கிராம்பு சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட இந்த வெந்தயத்தை சேர்த்துக்குவோம். இதுக்கு பேர் தான் வெந்தய சாதம். இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு நல்ல மணம் வரும். இந்த சாதமே சூப்பராக இருக்கும். மாமியார் அடிக்கடி செய்யக்கூடிய வெந்தய சாதம். வேறு எதுவும் பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்மளோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தாளிக்கிறதெல்லாம் கருகாமல் இருக்குது பாருங்கள். கருகுனா இந்த சாதத்தோட வாசனை போயிடும். இப்போ நம்மளோட தக்காளியை சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நான் தண்ணியை எடுத்துகிட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு, எப்போவுமே நம்ம பிரியாணிக்கு 1:3 ஊற்றுவோம் இல்லையா, அது மாதிரி இதை அரை கப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன்.
1 1.5 சேர்த்து வச்சு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் பிடிக்குமானா இன்னொரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து சூப்பரான கத்திரிக்காய் மசாலாம் செஞ்சிச்சு. இப்போ நம்மளோட சாதம் வந்து ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கியாச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பொல பொலன்னு அருமையாக வந்திருக்கு. இப்போ இதில் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்குவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம். செஞ்சு பாருங்கள் அவசியம். சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது. நீங்கள் வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்தால் கூட சமைக்க நேரம் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி தாளிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக வடகம் பொரிச்சிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தக்காளி கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ணியிருக்கேன், வதக்கல். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் அடியிலெல்லாம் பிடிக்காமல் இப்படி சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருச்சு. பாருங்கள் எங்கேயுமே பிடிக்கல. சூப்பரான நல்ல வாசமாக வெந்தய சாதம். இதுக்கு பேர் வெந்தய சாதம். எங்கள் மாமியார் அடிக்கடி செய்வாங்க. அதாவது இது வந்து சூட்டை தணிக்கக்கூடியது. அதாவது தலைக்கிளை குளித்தோம்னா தலை குளித்தப்போ இந்த சாதம் பண்ணி சாப்பிட்ணும்பாங்க. அப்போ அந்த சூட்டுக்கு உங்களுக்கு ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சூடாக இந்த சாதம் பண்ணி தருவாங்க. இது கூட கத்திரிக்காய் தொக்கோ ஏதோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இலையெல்லாம் எடுத்துருவோம். இந்த சின்ன தக்காளியே நமக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும். சூப்பராக இருக்கும் இந்த சாதம். அவசியம் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெந்தய சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக இருக்கும்போது சாப்பிட்டு பாருங்கள். 6 நாளுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுக்கு இந்த கத்திரிக்காய் வதக்கல் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிட. கத்திரிக்காயோ இல்லை உருளைக்கிழங்கோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்பைசி அதிகம் இல்லை. புதினா இஞ்சி பூண்டு எதுவும் தேவையில்லை. இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு சாதம் ஈஸியாக செய்யக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.